بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولولا إذ سمعتموه قلتم ما يكون أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. பாக்கியமான ரமலானுடைய நாட்களிலே நம்முடைய நல்ல அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் நிறைய அமல் செய்கிற தௌஃபீகையும், உடல் பலத்தையும், ஆஃபியத்தையும், மன ஊக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்துடன் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஃபர்லான, நஃபிலான, சுன்னத்தான, வாஜிபான எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இரவு பகல் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நூர். நூர் என்ற இந்த சூரா, ஒளி என்ற பெயரில் இறக்கப்பட்டிருக்கிற இந்த சூரா, இந்த சூராவினுடைய துவக்கத்திலே தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதான ஒரு இட்டுக்கட்டு, அவதூறு ஏற்படுத்தப்பட்டு, அந்த அவதூறுடைய பின்னணியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்பழுக்கற்ற பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு 10-18 ஆயத்துக்களை தொடர்ந்து அவர்களுடைய பரிசுத்த தன்மைக்கு சான்று பகர்கிற ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கியது இந்த சூறாவில் தான், சூரத்துன் நூர். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான். சமுதாயத்தில் எப்படி பழகணும், சமூகத்துடன் உள்ள ஒழுக்கங்கள் என்ன, எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றிய ஆதாபுகள், ஒழுங்குகள், ஒழுக்கங்களை பற்றி பேசுகிற சூறாக்களில் முதன்மையானது இந்த சூரத்துன் நூர். குறிப்பாக பிள்ளைகளுக்கு மிக கட்டாயமாக ஓதி கொடுக்கப்பட வேண்டிய சூறாக்களில் இந்த சூரத்துன் நூர் முதன்மையானது என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள். இந்த சூறாவில் அதில் எல்லா கருத்துக்களினுடைய சாரம் என்று நாம் பார்த்தால், இந்த சூறாவில் அல்லாஹ் பல இடங்களில் இதை மையப்படுத்தித்தான் சொல்கிறான். ஒரு முஃமினுடைய மானம் அல்லாஹ்விடத்தில் விலை மதிப்பு மிக்கது என்பதுதான் இந்த சூறாவினுடைய பொருள். ஒரு மோமினுடைய பொருள், மோமினுடைய உயிர் எவ்வளவு மதிப்பு மிக்கதோ அதை போன்றே ஒரு மோமினுடைய மானமும் மதிப்பு மிக்கது. எனவே நீங்கள் பொருளுடன் விளையாடுவது, உயிருடன் விளையாடுவது எவ்வளவு பெரிய பாவமோ அதை போன்று தான் ஒரு மோமினுடைய மானத்துடன் விளையாடாதீர்கள். குர்ஆன்ல அந்த சூரத்துன் நூர் முழுக்க அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். ஒரு மோமினுடைய உணர்வுகள் அது எந்த சூழ்நிலையிலேயும் அது காயப்படுத்தப்படக்கூடாது. அவனுடைய மானம் கலந்துபடுத்தப்படக்கூடாது. அவன் மானம் அல்லாஹ்விடத்தில் கஅபாவை விட கண்ணியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் உரைய ஆரம்பிக்கிற பொழுது, ஹஜ்ஜை முடிச்சுட்டு இந்த ஊர் எவ்வளோ கண்ணியமானது, இந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளோ கண்ணியமானது, இந்த காபத்துல்லா எவ்வளோ கண்ணியமானது, இப்படி வரிசையாக அந்த இடங்களினுடைய கண்ணியத்தை பற்றி கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை விட ஒரு மூமினுடைய மானம், பொருள், உயிர் அல்லாஹ்ட்ட கண்ணியமானது. எனவே அந்த மானத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு மூமினுடைய மானத்தை நீங்கள் மானபங்கப்படுத்திடாதீங்க என்பதை மையப்படுத்திய இந்த சூறாவில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது ஏற்பட்ட ஒரு அவதூர், அதனுடைய பின்னணியில் அல்லாஹ் நிறைய சட்டங்களை அல்லாஹ் இறக்கினான். ஒரு மூமினின் மீது அவதூறு பேசுனீங்கன்னா அது பெரும் பாவங்களில் ஒன்று.
7 பெரும்பாவங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவங்கள்ல 7 பாவம் இருக்குது. ரொம்ப பெரிய பாவம். முதன்மையா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அதே மாதிரி கொலை செய்கிறது, வட்டி வாங்கிறது, விபச்சாரம் செய்கிறது, திருடுறது, மது அருந்துறது. அந்த வரிசையில் சொன்னார்கள் ஒரு பெண்ணின் மீதான அவதூறு சொல்லுவது, இட்டு கட்டுவது. ஒரு பெண் மீது மாத்திரமல்ல, ஒரு ஆணின் மீதும் அவதூறு சொல்லுவதுங்கிறது அது ஒரு பெரும் பாவம் தான். எனவே அவதூறு என்பது அல்லாஹ்விடத்தில் எந்த சூழ்நிலையிலேயும் அது அனுமதிக்கப்படாது. அப்போ இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா நிறைய ஒழுங்குகளை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது ஏற்பட்ட இந்த அவதூறை, களங்கத்தை துடைத்துவிட்டு அவங்க பரிசுத்தமானவங்க என்பதை அல்லாஹ் சொல்லிடுச்சு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னா, மோமின்கள் இந்த மாதிரியான அவதூறுகள் உங்கள் காதுகளுக்கு வந்தால், உங்கள் கவனத்திற்கு வந்தால், ஒரு மோமினை பற்றியான செய்திகள் வந்தால், நீங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும், அதை எப்படி எடுத்துக்கறணும், அதை எப்படி கையாளணும், அதில் நீங்க எப்படி நடந்துக்கறணும், இதை பற்றி அல்லாஹ் அந்த ஒழுங்குகளை அல்லாஹு தஆலா வரிசையாக அல்லாஹ் சொல்லுவான். முதலாவதாக அல்லாஹ் சொல்லுவான், லௌலா இது சமஅதுமூஹு லன்னல் முஃமினூன பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. மோமின்களை பற்றியான இப்படியான செய்திகள் உங்கள் கவனத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் உங்க உள்ளத்துல நினைக்கணும், அவர் நல்லவர் என்று நீங்கள் நினைக்கணும். ஒருத்தர் கொண்டு வந்து இப்படி ஒரு அவதூறை சொல்றாரு, அது அவதூறா இல்லையான்னே தெரியாததாகவே இருக்கட்டுமே. இப்ப அடுத்தவரை பத்தி இப்படி ஒரு செய்தி வருகிற பொழுது லன்னல் முஃமினூன வல் முஃமினாத், மோமினான ஆணோ பெண்ணோ யாரை பற்றியும் அப்படிப்பட்ட நிலைகள் வருகிற பொழுது முதல்ல அல்லாஹ் சொல்றான், பிஅன்ஃபுஸிஹிம் கைரா, நீங்க நல்லதுன்னு நினைங்கிற அல்லாஹ் தஆலா. அவர் ஒரு மோமின், அவர் ஒரு மோமின், அப்படி செய்ய மாட்டாருன்னு நீங்க நினைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நாமளே முடிவு பண்ணி அவர் அப்படி செஞ்சிருப்பாரு, அவர் அப்படிப்பட்ட ஆள் தான், அவர்கிட்ட இந்த கேரக்டர், நாம் அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் ஒழுங்குகள் அழகா சொல்லி கொடுக்கிறான். ஒருத்தர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சொல்றாரு, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், என்னை கல்லெறிஞ்சி கொல்லுங்க, தண்டனை கொடுங்கன்னு சொல்றாரு. ஒரு முஸ்லீம் தான், ஒரு முஸ்லீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே சரண்டர் ஆகுறாரு, அவரே ஒப்புக்கொள்றாரு, பாவத்தை அவரே சொன்னாரு. நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், என்ன யா ரசூலல்லாஹ் எனக்கு கல்லெறிஞ்சி என்னை கொன்றுங்க இஸ்லாமிய சட்டப்படி சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கமாக முகத்தை திருப்பினார், அதை கண்டுக்காத மாதிரி திருப்பினார். திரும்ப அவர் அந்த பக்கம் மறுபடியும் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்பினாங்க. 3 தடவை ஒரு தப்பு செஞ்சவரே நான் தவறு செஞ்சிட்டேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கவனம் இல்லாம முகத்தை திருப்புறாங்க. என்ன ஒரு சபையில வச்சு சொல்லிட்டாரு, இப்படி எல்லாருடைய பார்வையில வச்சு சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எண்ணம்லாம் என்னன்னா, 4 பேருக்கு தெரியும் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, தனிப்பட்ட முறையில் சொன்னா என்ன தண்டனையை கொடுத்துடலாம். ஆனால் 4 பேருக்கு மத்தியில் வச்சு சொல்லும் போது மற்றவங்களுடைய பார்வை இவர் விஷயத்துல தப்பாயிடும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை புறக்கணிக்கிறாங்க. தப்பு செஞ்சவர் பகிரங்கமா சொல்லும் போது மற்றவங்க இவரை எப்படி பார்ப்பாங்க? இனிமேல் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நிறைய பேர்கள் நம்ம இடத்துல தவறுகள் இருக்கலாம். அல்லாஹ் நம்மள்கிட்ட செஞ்ச பெரிய கிருபை என்னன்னா, அவரவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான் இல்லையா? மற்றவங்களுக்கு அல்லாஹ் காட்டலை, அது பெரிய ரகசியம். அது மறைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ணியமா நடமாடிட்டு இருப்போம். நாம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம நஃப்ஸ்ல கேட்டு பார்த்தா நம்ம தனிப்பட்ட முறையில எப்படி இருப்போம், தனி வாழ்க்கையில எப்படி இருப்போம், ஒவ்வொருவர்களும் பலகீனமானவர்கள் தான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் செய்கிற முதல் தண்டனையே என்னன்னா, உங்களுடைய இந்த பிம்பத்தை அல்லாஹ் உடைச்சிருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ரகசியம் இருக்குது பாருங்க, நம்ம ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிறோமே. நான் யாருங்கிறது ஒரு கட்டத்துல தெரிய வரும்போது என் நண்பன் என்ன பெருசா நினைச்சிட்டு இருப்பான், என்னுடைய உறவுகள் பெருசா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நான் இப்படித்தான் மறுமையில் அல்லாஹ் கொண்டு காமிச்சிட்டான்னு வைங்க, அந்த நம்மளுடைய மேல இருக்கிற இமேஜ் உடைஞ்சிருச்சுன்னு வைங்க. அப்ப நம்மளுடைய பெற்றோர்களை, நம்ம மனைவிய, நம்ம மக்களை, நம்ம நண்பர்களை, நம்ம சமுதாயத்தை நாளைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரகசியங்களெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ணியமா நடமாடலாம். அல்லாஹ் நமக்கு பேரருள் செஞ்சிருக்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, அல்லாஹு மஸ்துர் அயூபனா, அல்லாஹ் என் குறைகளை நீ மறைப்பாயாகன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அய்யுன் நாஸி கபீரா. யா அல்லாஹ் என் பார்வையில என்னை எப்பவுமே சின்ன ஆளா காட்டு, மக்கள் பார்வையில் என்னை எப்பவுமே பெரிய கண்ணியமானவரா காட்டுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என் குறைகள் எப்பவுமே எனக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும்.
ஆனா மக்களுடைய பார்வையில யா அல்லாஹ் என் குறையை காட்டாம நீ மறைச்சு என்னை கண்ணியமா வாழவை, அந்த குறைகளை நீ எனக்கு மன்னிச்சிருன்னு அர்த்தம். அதனால முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ் முதல்ல கொடுக்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா, இப்படி ஒரு செய்தி வருது, இவர் இப்படிப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புறாங்க. 3 தடவை குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொள்றாரு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கறலங்கிறதல்ல, ஆனா சபையில வச்சு சொல்றாரு, மற்றவங்க இவரை தப்பான பார்வை எடுத்துருவாங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதை மறைக்க பார்க்கறாங்க. தனியா சொல்லியிருக்கலாம், இல்ல மெதுவா சொல்லியிருக்கலாம், இதை தங்களுடைய செய்கை மூலமா காட்டுறாங்க. அவரும் விடுவதாக இல்லை, பாவம் அவர் பாவத்தை செஞ்சுட்டு துடிக்கிறார். இதுதான் சஹாபாக்கள். ஒருத்தட்ட தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு மோமின் தவறுக்கு பின்னால துடிக்கிற இந்த துடிப்பு இருக்குத, இதுலதான் அல்லாஹ்ட்ட பெரிய அந்தஸ்து வாங்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால 4வது தடவை அவர் சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கூட என்ன சொன்னாங்க தெரியுமா, அபிஹி ஜுனூன், அவர் புத்தி பாதிக்கப்பட்டு பேசுறாரான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. தப்பு செஞ்சவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் விபச்சாரம் தான் செஞ்சுட்டேன் யார சொல்லலாங்கிறார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கூட அவர் ஏதாவது புத்தி தடுமாறி சொல்றாரான்னு பாருங்க. இல்லை யார சொல்லலாம், தெளிவா இருக்கிறார். அபிஹி ஹம்ருன், மது இது குடிச்சிருக்கிறாரான்னு பாருங்க, போதையில வளர்றாரான்னு பாருங்க. அடுத்து சொன்னாங்க, இல்லை யார சொல்லலாம், போதையில தான் இல்லை, தெளிவா தான் இருக்கிறார். இவ்வளவுக்கு பின்னாலையும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒப்பி என்ன நடந்துச்சுங்கிற விசாரிக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்ல வரேன், குற்றவாளி குற்றத்தை சொல்லும் போது கூட அதை ஏற்றுக்கொள்றதுல இவ்வளவு நளினம் காட்டுறாங்க. அப்போ தவறே செய்யாத ஒருத்தரை போய் இதை செஞ்சங்கிற மாதிரி ஊர்ல நம்ம பரப்பும் போது, அவரை பத்தியான கண்ணியத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படாம, அவருக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்குது, சமூகத்தில் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் தாண்டி இது உனக்கு தேவையா இல்லையாங்கிறதெல்லாம் நீ முதல்ல யோசிக்கணும். அப்படித்தான் மார்க்கம் சொல்லுது. எனவே அல்லாஹ் இதுல கொடுக்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா, இன்னொருத்தரை பத்தியான அபிப்பிராயங்கள் உன் பார்வைக்கு வருகிற பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற அதப், ஒழுக்கம். முதல்ல அல்லாஹ் சொல்றான், லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. ஒரு முஃமின்களை பொறுத்த வரைக்கும் அது நீங்க அவர் நல்லவர்னு சொல்லுங்க, ஹாதா இஃப்கும் முபீன், இப்படியும் சொல்லுங்க, இது தெளிவான இட்டுக்கட்டாக இருக்கும் என்று சொல்லுங்க. அதையும் தாண்டி அடுத்து அல்லாஹ் அடுத்து சொல்றான், குல்தும் மா யகூனு அன் நதகல்லம பிஹாதா. அடுத்த கட்டத்துக்கு அடுத்து சொல்றான், அதையும் மீறி கட்டாயப்படுத்தி அவர் அந்த விஷயத்தை கொண்டு அவர் அப்படி செஞ்சிட்டாரு இப்படி செஞ்சிட்டாருன்னா நீ அவர்கிட்ட சாட்சியை கொண்டு வர சொல்லு, 4 சாட்சியை கொண்டு வர சொல்லு. திடீர்னு ஆதாரம் இல்லாம நீங்க ஏத்துக்காதீங்க. லவ்லா ஜாஉ அலைஹி பிஅர்பாத்தி ஷுஹதா, ஒரு இட்டுக்கட்டை வைக்கிறதுக்கு முன்னால முதல்ல சாட்சி இருக்கான்னு யோசிங்க. 4 சாட்சியை கொண்டு வராருன்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா அவன் பொய்யன் நீ முடிவெடுங்கிறான். அல்ல எவன் கொண்டு வரானோ அந்த செய்திய, அவனை பொய்யன் என்று அல்லாஹ் அவனுக்கு பேர் கொடுக்கிறான். சாட்சி அவனால் வைக்க முடியலன்னா சரி, சாட்சியை கொண்டு வந்துட்டான். அடுத்து அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், குல்தும் மா யகூனு அன் நதகல்லம பிஹாதா. அடுத்து அப்படி ஒரு கட்டத்துக்கு அவன் கட்டாயப்படுத்தி சாட்சியெல்லாம் கொண்டு இப்படி தப்பு தான் செஞ்சுட்டான்னு சொன்னா, அடுத்து நீங்க பார்க்கணும், மா நதகல்லம பிஹாதா, இதை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு தேவையா இல்லையா நீங்க முடிவு. அவரு நல்லவரா கெட்டவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நீ என்ன செய்ய போற? இல்ல அல்லாஹ் தஆலா நீ அப்படி கொடுத்தான்னு நீ அப்படி தப்பா? அல்லாஹ் கேட்கிறதா, மா நதகல்லம பிஹாதா, உனக்கு இது அவசியம் இல்லைங்கிற அல்லாஹ். நீ ஒரு மூமினாக சரியான ஆளா நீங்க என்ன சொல்லணும், இதை பத்தி பேசுறது நமக்கு தேவையில்லை. எங்கிட்டயே 1000 குறைகள் இருக்குது, எங்கிட்டயே 1000 பிரச்சனைகள் இருக்குது. சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அஸீம். அல்லாஹ் அடுத்து சொல்றான், இதையும் மீறி இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷ்ஷிஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும், மூமினுடைய விஷயத்துல நீ கேட்ட விஷயத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு நீ பரப்பிட்டன்னு சொன்னா, என்னுடைய துன்யா ஆখিরাத்தினுடைய அதாப் உன்னை சேருங்கிறான். உன்னை துன்யாலையும் விட மாட்டான், ஆখিরাத்திலையும் விட மாட்டாங்கிறான். அவதூறுகள்ங்கிறது அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காது. அது மூமினுடைய ஒரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தர் விஷயத்துல பேசுறதுக்கு, அதுவும் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் சொல்லி கையில ஒரு ஸ்மார்ட் போனு செல்போனு, சோசியல் மீடியாவுடைய உலகம் இது, டிஜிட்டல் உலகம் இது. எந்த செய்தியையும் அடுத்த நிமிஷத்துல 1000 பேருக்கு 10,000 பேருக்கு செய்தியை கொண்டு போக முடியும். செய்தியினுடைய தரம் என்ன, உறுதி என்ன, உண்மைதானா, நமக்கு தேவையா இல்லையா, இதையெல்லாம் பார்க்காம படிச்சதை அடுத்த நிமிஷம் ஒரு லேசா ஒரு டச் பண்ணா எத்தனையோ பேருக்கு கொண்டு போயிடலாம்.
ஆனால் நாளைக்கு அந்த 10,000 பேரை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தினான்னு வைங்க, இவன் விஷயத்தில் நீ 10,000 பேருக்கு செய்தி அனுப்பியிருக்கிற, 10,000 பேர் நிற்கிறாங்க, இந்த செய்தியினுடைய தரத்தை எனக்கு நிரூபின்றும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் இவனை பற்றி நீ இப்படி சொல்லியிருக்கிற. இல்லை ஃபார்வேர்டு மெசேஜ் தான் சொன்னாலும் அல்லாஹ் விட மாட்டான். சும்மா ஃபார்வேர்டு தான் பண்ண, ஃபார்வேர்டு நீ பொறுப்புதாரி, செய்தியை நீ தரத்தை பார்க்காம இன்ஜாவுக்கும் ஃபாஸ்டுக்கும் பையனும் செய்தி உங்ககிட்ட வந்துச்சுன்னா தரத்தை நீ தெளிவா விசாரிங்கிறான் அல்லாஹ். நீ உறுதியாக ஆதாரத்தை வச்சு தரத்தை வச்சு விசாரிக்காம ஃபார்வேர்டு பண்ணாதங்கிற அல்லாஹ். நான் ஃபார்வேர்டு தான் பண்ணேன், படிச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவன் யாரை பத்தி வேணாலும் இருக்கட்டும். குர்ஆன்ல இந்த சூரத்து நூறுல அல்லாஹ் அவதூறு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகத்துல வைக்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், 2 பேர்கள் தொட்டிலில் இருந்து பேசினார்கள். 2 குழந்தை பேசியது தொட்டில்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசின தொட்டில் பேச்சு, இன்னொன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்காக ஒரு தொட்டில் குழந்தை பேசிச்சுங்கிறான் அல்லாஹ். தொட்டில்ல உள்ள 2 பிள்ளையை பேச வச்சான். எதுக்காக தெரியுமா? அந்த 2 பேர்கள் மீதும் அவதூறுகள் வைக்கப்பட்டுச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது தப்பான பெண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கற்பை தவறாக பேசினாங்க. அல்லாஹ் தொட்டில்ல இருந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வச்சு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்பொழுக்கம் உள்ள பரிசுத்தமான பத்தினின்னு அல்லாஹ் பிள்ளையை வச்சு அல்லாஹ் சொல்ல வச்சான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சுலைஹாங்கிற அந்த அம்மா அரசி வந்து தப்பான அபிப்பிராயத்தை முன் வச்சாங்க. இவர் என்னை துரத்திட்டு வந்து என்னை விபச்சாரம் செய்யறதுக்கு என்ன செஞ்சாரு? அந்த அம்மா தான் இவரை துரத்துது. அவர் ஓடுறாரு, கதவை திறந்து ஓடுறாரு. குர்ஆன் சொல்லுது, கடைசியா யூசுப் பிடிக்கிறாங்க, அந்த அம்மா சட்டை பின்னால கிழிஞ்சிருச்சு. அரசர் வந்து நிக்கிறாரு, அவர் கணவர் வந்துட்டார். உடனே இந்த அம்மா பேட்டி அடிச்சிருச்சு, இவர் என்ன விபச்சாரத்துக்கு அழைக்கிறாரு, என்ன துரத்துறாருன்னு சொல்லி. ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர், அவருடைய கற்பொழுக்கம் கேள்விக்குறியாக்கப்படுது, அவதூறு செலுத்தப்பட்டுச்சு, அவதூறு நிரூபிக்கப்படணும் அந்த சபையில. ஒஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா, குர்ஆன் சொல்லு, தொட்டில் இருக்கிற ஒரு குழந்தை பேசிச்சு அந்த அரசர்கிட்ட, இன்கான கமீசுஹு குத்த மின் குபலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபீன் ஒயின்கான கமீசுஹு குத்த மின் துபுர் ஃபகதபத் வஹுவ மினஸ் சாதிகீன். அந்த தொட்டில் குழந்தை அரசர்கிட்ட இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு, சட்டை எந்த பக்கம் கிழிஞ்சிருக்குன்னு பாருங்க. சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தா இவர் பொய் சொல்றாரு, அந்த அம்மா உண்மை சொல்றாருன்னு அர்த்தம். சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா இவர் உண்மை சொல்றாரு, அந்த அம்மா பொய் சொல்றதுன்னு அர்த்தம். சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா என்ன அர்த்தம்? இவர் ஓடி இருக்கிறாரு, இந்த அம்மா துரத்துருக்குன்னு அர்த்தம். சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தா என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய வார்த்தை. அந்த குழந்தை சொல்லுச்சு, சட்டை முன்னால கிழிஞ்சிருந்தா அந்த அம்மா இவர்கிட்ட இருந்து போராடி இருக்குன்னு அர்த்தம். சட்டையை பார்த்தாங்க பின்னால கிழிஞ்சிருக்கு. காலை இந்த கைதி கொண்ட அந்த அரசர் சொன்னார், நீங்க பெரிய சூழ்ச்சிக்காரர்கள், உங்களுடைய சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய விஷயத்துல சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. எனவே 2 விஷயம். ஒரு அப்பழுக்கற்ற பத்தினித்தனமான ஒரு ஆணின் மீது அவதூறு பரப்பிய பொழுது குழந்தையை பேச வைத்து அவர் பரிசுத்தமானவர் அல்லாஹ் நிரூபிச்சான். ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண் மரியமை அவதூறு பேசிய பொழுது அவருடைய கற்பொழுக்கத்திற்கு சான்று கூறுவதற்காக அல்லாஹ் குழந்தையை பேச வைக்கிறான் என்று சொன்னால், அவதூர் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அது பெரும் பாவம். எனவே இது தலக்கவுனஹு பிஅல்சினத்திக்கும், அல்லாஹ் அந்த வசனத்தை இப்படி முடிப்பான், உங்கள் நாவுகளை கொண்டு லேசாக பேசி விடுகிறீர்கள். வ தஹ்சபூனஹு ஹய்யினன், அதை லேசா நினைச்சிட்டு நீங்க போயிறீங்க. வஹுவ இன்தல்லாஹி அலீம், அல்லாஹ்ட்ட அது மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.